ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஐஎம்எல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் அன்றைக்கி எடுத்தது. ஃப்ரைடே அன்றைக்கி சரியான மழை மதுரையில். நைட் ஃபுல்லுமே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கே ஒரு டவுட் ஆர்வமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஸ்கூல் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிச்சோன்னே ஃபோனில் எடுத்து மெசேஜ் பார்த்தா ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவுன்னு வந்துருந்துச்சு. லீவுன்னு என் பையனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. எனக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு போய் வெளியே உட்காந்துட்டாரு. ஸ்கூல் அப்போல்லாம் கரெக்டாக 9:30 ஸ்கூலுக்கு 8 o'clock கஷ்டப்பட்டு அவரை எழுப்பணும். அப்போ தான் எந்திரிப்பார், இல்லைன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பார். லீவ் அப்போனா டானி எனக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சனால அவருக்கு காலையில் பால் கொடுப்போம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். மார்னிங் எந்திரிக்கும் போதே இந்த நியூஸ் சேனல் ராசிபலன் சவுண்ட் கேட்டு தான் யூஸ்வலாகவே எந்திரிப்போம். இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஒய்ஃபை சிக்னல் கூட கிடைக்கல. மழை சீசன் வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு மழை தண்ணியெல்லாம் பிடிச்சி சேமித்து வச்சு நெக்ஸ்ட்டு மழை வர வரைக்கும் சமையலுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மழை தண்ணியில் அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நார்மலாக இந்த மினரல் வாட்டர்லாம் குடிக்கிறதுக்கு மழை தண்ணியை பிடிச்சி நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். எப்படியாச்சும் என் பையனுக்கு மீல்ஸில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைப்பேன். இவர் தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டார். அதனால் லைட்டாக பம்கினும் பீட்ரூட்டும் அன்றைக்கி கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கீ மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிட்டு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இட்லி தோசைன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறது. என்ன தான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நடுவில் அவரை கொஞ்சம் கொஞ்சிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் வேலை நம்மளை பண்ண விடுவார். அண்ட் அப்படியே அந்த மைதா அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோவிலெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கிங்களா, அப்பம் அவ்வளோ சாஃப்டான அப்பம் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் சுகர் அளவு நார்மலாக இருக்கும். ரொம்ப சின்ன கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும், இன்னொரு 1/2 கப் சேர்த்து போட்டுக்கலாம். மாவு ரவை மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு கூடவே ஏலஞ்சுக்கு பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆப்ப சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா ஃப்ளாரெல்லாம் நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஊற்றிட்டு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா குட்டி குட்டி கட்டிலாம் இல்லாமல் சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், மாவு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இது அப்படியே 1-2 மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சாஃப்டான அப்போ ரெடி ஆயிடும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தோசை அண்ட் பூரி லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் என் பையனுக்கு தோசை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் அண்ட் பூசணிக்காய் மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டியாக தோசை ஊற்றிட்டு எண்ணெய் இல்லைன்னா கீ கூட சேர்த்துட்டு டபுள் சைடும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டபுள் சைடும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் தோசை அவருக்கு ரெடி. ஏன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா என் பையனுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்துருச்சு. அவர் தனியாக வெஜிடபிள்ஸ் அந்த ஃபைபர் ரிச் ஃபுட்டே சாப்பிடாம வெறும் தோசை இட்லி சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கனால சாப்பாட்டில் கூட குழம்பெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் சாப்பிடுவார். இந்த பிரச்சனை டாட்லர் ஸ்டேஜில் இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே காமனான பிரச்சனை. சில பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க, சில பசங்க இந்த பையன் மாதிரி பிக்கி ஈட்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி அவங்க விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுமே. இன்னும் கொஞ்சம் வளர வளர அவங்களாம் புரிஞ்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அண்ட் நானுமே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மோஸ்ட்லி நாங்களுமே எந்திரிச்சோன்னு டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டோம். டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துடுவோம். அதனால் கொஞ்சம் லேராகவே சாப்பிட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி இங்கே மதுரையில் ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தோம். ரோஸ்மேரி ஆயிலெலாம் கூட தனியாக விற்கிது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கூட இருக்கும். ரோஸ்மேரியை டபுள் பாயில் மெத்தடில் கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை அண்ட் வெந்தயம் கூட ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு 2 days நல்லா செட்டில் ஆக விட்டுட்டு ஸ்கேல்ப்பு ஹேர் லென்த்துக்கு ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour to 1 hour அப்படி தலையில் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு இவர் ப்ளே டைமுக்கு ரைஸ் மில் கூப்பிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்தனால ரைஸ் மில் இன்னும் ஒர்க் இல்லை, அதனால் பெருசாக ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட வந்துட்டோம். மழை நல்லா ஃபுல்லாக பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. காலையில் ஒரு 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நல்லா பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. மழை வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. மழை வந்தால் என் அப்பா மாதிரி பிஸ்னஸுக்கெல்லாம் காய வைக்க முடியாது நெல்லை. அப்பையும் ஒரு பிரச்சனை தான். மழை வரலைன்னா அந்த நெல்லே வராது, அதுவும் ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் எல்லாமே ஒரு பேலன்ஸில் நடந்தால் தான் லைஃபே நல்லா போகும். அண்ட் நாங்களும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு என் பையனும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டாரு.
ஹேர் வாஷுக்கு அப்புறமா ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் இந்த சீரம் அப்ளை பண்ணுறது தான். லோரியலோட ஹேர் சீரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர் ட்ரை ஆகாது, ஃப்ரிஸி ஆகாது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வராது. அதனால மெயினாக வந்து யூஸ் பண்ணி என் தங்கச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் இவருக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக் டைம் கம்பில் வந்து கப் கேக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரமாக கப் கேக்ஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னு சொல்லி வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்து இருந்துச்சு. அதை நல்லா என்ஜாய் பண்ணி அவரும் சாப்பிட்டாரு. ஓகே, நல்லா இருக்கா? அதை போட்டு இங்கே வச்சு சூப்பர், நல்லாக்கா. நெக்ஸ்ட் அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சட்டப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு சாம்பார், வடை, பாயாசம் தான் வைக்கணும். ஆனால் அது நாள் தான் அதெல்லாம் சாப்பிட்டனால மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுமா நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது. சரி இதையாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வத்த குழம்பு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி புளிக்குழம்பு சாம்பாருக்கெல்லாம் அரிசி காய்ஞ்ச தண்ணியில் இந்த லாஸ்ட்டு க்ளீனான தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து யூஸ் பண்ணால் நல்லா திக்கேனாகவும் ஆகும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து குழம்பு லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் அப்பம் பேட்டரும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரமாக இருக்கணும், அப்போ தான் அப்பமும் வந்து நல்லா ஃப்ளாட்டாக வரும். இல்லைனா கடையில் வாங்குற மாதிரி குண்டு குண்டாக வந்து புசு புசுன்னு வந்துடும். இந்த மாதிரி ஊற்றினா தான் ஃப்ளாட்டாக கோவிலில் கிடைக்கிற அப்பம் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எழுந்திரிச்சு ஈவினிங் மேலே டீ காஃபி டைம்லாம் குடிச்சிட்டு இந்த பிக் பாஸ் ஷோ ஈவினிங் டெலிகாஸ்ட் ஆகும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா மாற்றுங்க, திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றிட போகிறாங்க, கரெக்டாக அந்த ஏற்றுற டைமுக்கு நம்மளும் வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்லையும் இப்படி தான் பண்ணுவாங்களா, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த திருவண்ணாமலையில் ஏற்றுற டைமுக்கே ஏற்றணும்னு எங்கள் அம்மா ஏற்றுனாங்களான்னு தெரியல. பல வருஷமாக தூங்கிட்டு இருந்த சேலையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டோம். அம்மா வந்து வாசலில் கோலெல்லாம் போட்டு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி மழை கார்த்திகை தீபம் கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் காலையிலேருந்து. பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வெதர் கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு. ஒரு சொட்டு மழை இல்லை, ஒரு சொட்டு காற்று இல்லை, அவ்வளோ காமன் குவைட்டாக சூப்பராக வந்து விளக்கு வச்சாச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பெரிய விளக்கெல்லாம் வச்சுட்டு குட்டி விளக்குலலாம் எண்ணெய் திரிலாம் போட்டு பெர்ஃபெக்டாக வீடு ஃபுல்லாக நல்லா ஜெகன்னு இருக்கிற மாதிரி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மில்க் போயிட்டாங்க. அப்போ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து அந்த குட்டி குட்டி விளக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பற்ற வச்சு வீடு ஃபுல்லாக நல்லா வச்சு விட்டுட்டோம். சின்ன வயசுலலாம் தீபாவளி பர்த்டேக்கு அப்புறமா எக்ஸைட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கார்த்திகை தீபம் தான். ஏன்னா அவ்வளோ பட்டாசெல்லாம் வந்து கார்த்திகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. அப்படி வந்து சேமித்து வச்சு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்கோம் சின்ன வயசில். ஆனால் இப்போல்லாம் பட்டாசு தீபாவளிக்கே வெடிக்கல, எங்கே கார்த்திகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டாசெல்லாம் எதுவும் வெடிக்கல. அதனால் விளக்கு மட்டும் வச்சுட்டு ஈவினிங் மேலே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நீங்களும் அப்படி தானா கார்த்திகைக்கெல்லாம் பட்டாசு சேமித்து வச்சு வெடிச்சிக்கிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சூப்பராக வந்து கோவிலுக்கும் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போது ஒரு 7:30 போல் இருக்கும். அதனால் என் பையனுக்கு டின்னர் மட்டும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த மயில் வந்து சூப்பராக வெல்கம் பண்ணுற மாதிரி நிற்கும் திருப்பரங்குன்றம்ல. நாங்கள் மெயினாக போனது வந்து சொக்காப்பன் கொளுத்ததை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே ஏரியா பக்கத்தில் வீட்டில் சின்ன கோவில்லையே வந்து வைப்பாங்க. இருந்தாலும் சரி திருப்பரங்குன்றத்தில் போய் பார்ப்போம், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நாங்கள் போகிறக்குள்ளேயும் அது முடிஞ்சிருச்சு. அதனால சாமி மட்டும் கும்பிட்டுட்டு எப்பயுமே கிரிவலம் திருப்பரங்குன்றம் போனால் கிரிவலம் கண்டிப்பாக போயிட்டு தான் வருவோம் பௌர்ணமி அப்போ. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மலை சாரலாக இருந்துச்சு. என் பையனை வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா மட்டும் நாங்கள் கிரிவலம் போகிறோம், நீங்கள் கார் வலம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் பின்னாடி காரில் அப்படியே போயிட்டு என் பையனுக்கு அப்படியே டின்னர் வேலையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இப்படி தான் எங்களோட கார்த்திகை திருநாள் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.